ப்ரோ ரொம்ப எமோஷனலாக இருக்கு ப்ரோ. நான் ஃபுல்லாக இது தண்ணியோட தான் பார்த்துருந்தேன் படம். கண்ணில் ஃபுல்லாக அழுதுனே தான் பார்த்துருந்தேன். அந்த பேரட் சீன்லாம் ஒன்று வச்சுருக்காங்க அப்படியே கிளைமாக்ஸில் அப்படியே செம்ம அழுவே வந்துச்சு எனக்கு. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. இப்போ இவங்களுக்கு அவங்களுக்குலாம் கிடையாது, குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் படம். மோட்டிவேஷன், அச்சீவ்மெண்ட்டு, கஷ்டப்பட்டு எப்படி மேலே வராங்க, அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை நடக்குது, ரியாலிட்டியை காமிச்சிருக்காங்க, எமோஷனலாக காமிச்சிருக்காங்க. இப்போதைக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குதோ, இப்போ ஒரு இடம் காலி பண்ண சொல்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி ஃபீலிங்காக இருக்கும், அது மாதிரி எல்லாமே நிறைய மெசேஜ் இருக்குது ப்ரோ. இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் குலத்தொழில் வந்து ஒரு இது விஷயமா, படிச்சுட்டேன் நான் வேற வேலைக்கு தான் போவேன், படித்த வேலைக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இருக்கு. ஸோ இந்த படம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். படித்தாதான் வேலைக்கு போகணுன்னு இல்லை, அதுதான் இந்த படத்துக்கு சொல்லியிருக்காங்க. படித்தாதான் வேலைக்கு போகணுன்னு இல்லை, அவங்களுக்கு என்ன தெரியுதோ, அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை பார்த்து அவங்களுக்கான இதை கொடுங்க. அதுக்கான இதுதான் அது. எனக்கே ரொம்ப எமோஷனலாக இருக்குது. அந்த மெசேஜில் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இல்லை, அவர் காமெடி இந்த படத்தில் மோட்டிவேஷனாக தான் இருக்குது. காமெடி இல்லை, மோட்டிவேஷன் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் அந்த ஃபீலிங், அவரும் கஷ்டப்பட்டு வந்தவர் தானே, அந்த ஃபீலிங்கோட நடிச்சிருக்காரு. கண்ணில் அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குது. கோகுல் அவர்கள் வந்து ரவுதிரம், அப்புறம் வந்து இதற்கு தான் ஆசைப்பட்ட இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு. அந்த ஜானர் இல்லாமல் இது எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டான ஜானராக இருக்கா? இல்லை, இது ஃபன்னுலாம் கிடையாது, ஃபுல்லாக எமோஷனல் தான். ஃபன் இருக்குது, கரெக்டாக எந்த லெவலுக்கு தேவையோ அந்த லெவலுக்கு வச்சுருக்காங்க. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. சத்யராஜ் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிருக்கு? சூப்பராக இருக்குது. சத்யராஜ் சொல்ல வேணும், செம்மையாக பண்ணியிருக்காரு. அதான் எல்லாருமே அவங்க ரோபோ சங்கர் எல்லாருமே அவங்க இதில் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் ஹேட்ஸ் ஆஃப், சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. செம்ம ஒருத்து ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ சத்தியமாக நல்லா இருக்கு. மற்ற படத்தோட இந்த படம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்கேஜியோட இந்த படம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாருமே வந்து பார்க்கலாம் ப்ரோ. படம் செம்ம ஒருத்து ப்ரோ. ப்ரோ நம்ம எந்த தொழில் பண்ணுறோமோ, நம்ம விரும்பி பண்ணுற தொழில் நம்ம என்றைக்குமே விட்டு கொடுக்கூடாது. அது நம்ம கண்டிப்பாக நம்ம கடைசி வரையும் நம்ம ஜெயிப்போம் ப்ரோ. அதுதான் ப்ரோ அந்த படத்தில் சொல்ல வராங்க. எந்த சிச்சுவேஷனும். ஆமாம் ப்ரோ. ஆனால் சத்தியமாக பார்த்த வரையும் நாங்கள் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நிறைய பேர் வரணும் ப்ரோ, இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் ப்ரோ. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. சூரரை போட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும்ல, அந்த மாதிரி இந்த படம் மோட்டிவேஷன் கொடுக்குமான்னு கேட்குறேன். அதை விட மோட்டிவேஷன் கொடுக்கும் ப்ரோ. கண்டிப்பாக ஒருத்து ப்ரோ. சத்தியமாக எமோஷனல் சீன்ஸ் தான் ரொம்ப கனெக்டிவாக இருந்துச்சு ப்ரோ. ரியலாக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே ஃபேக்காக ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சீரியஸாக சத்யராஜ் சார், லால் சார்லாம் இருந்துச்சு எப்படி ப்ரோ? அவங்களோட சீன் தான் ப்ரோ. சத்யராஜ் சார் செம்ம காமெடி ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நாங்கள் ஃபுல்லாக சிரிச்சு தான் ப்ரோ வந்தோம். ரோபோ சங்கர் சார் காமெடி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சத்தியமாக ஒர்த்து ப்ரோ படம். நான் நினச்சி கூட பார்க்கல ப்ரோ இவ்வளோ நல்லா இருக்கும் படம். ஒரு டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோட போனால் ஒரு டைம் பார்க்கலாம். சிங்கப்பூர் சொல்லுங்கள். என்ன காரணம்? படத்தில் கிளைமேக்ஸ் கிட்ட கொஞ்சம் ஓவர் ஹைப்டாக இருக்குது படம். ஆர்ஜே பாலாஜி செமையாக வச்சுருக்காரு. எல்லா ஆக்டிங் நல்லா இருக்கு, ஆனால் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஒர்க் ஆகலை. மியூசிக் சூப்பராக இருக்கு. மோட்டிவேஷன் இருக்கு, ஆனால் அவ்வளோ ஒரு ஃபீல் குட் படம். ஓகே, ஆனால் ரொம்ப ஒரு இதுவாக இல்லை. பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். இல்லை ஹீரோயின் ஆவரேஜான ரோல் தான். ரொம்ப சூப்பராக சொல்கிற அளவுக்கு. சத்யராஜ் சார் நல்லா வச்சுருக்காரு. ஆர்ஜே பாலாஜி நல்லா வச்சுருக்காரு. காமெடி 1-2 இடத்துல ஒர்க் அவுட் இருக்குது. இன்னொரு இடத்துல ரொம்ப நம்ம ஏற்கனவே படத்தில் பார்த்தது தான். ரொமான்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. நார்மலாக பார்க்கலாம், சண்டே ஃப்ரீ ஆகும்போது பார்க்கலாம். அதெல்லாம் நல்லா ஃப்ளாஷ்பேக்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் ஒரு டைம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஒர்க்காக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இல்லை அவர் சீரியஸாக வச்சுருக்காரு. இது நான் என்ன ரன் பேபி ரன் மாதிரி தான் வச்சுருக்காரு. ரோபோ சங்கர் சூப்பராக பண்ணியிருந்தார் ப்ரோ. ரோபோ சங்கருக்காக பார்க்கலாம். படத்தில் எல்லாம் சேர்ந்துருக்கு ப்ரோ. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 2.5 மணி நேரம் நல்லா போச்சு. இல்லை ஸ்லோவாக போகுதுன்ற அது என்ன சொல்கிறது, போர் அடிக்கல, அவ்வளோதான். ஒரே வாரத்தில் இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை. அந்த அளவுக்கு அதெல்லாம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ப்ரொமோஷன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. சூரரை போட்டு ஃபீல்லாம் கிடையாது. இப்போ சும்மா நார்மலாக எடுத்திருக்காங்க. சூரரை போட்டு ரொம்ப ஹை எண்டாக போகும். நார்மலாக ஒரு சின்ன பையன் வந்து எப்படி அவனோட பேஷனை சூஸ் பண்ணி போகிறான்ற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீரியஸாக நிறையா அவனுக்கு ஸ்ட்ரகிள் வரதை ஃபேஸ் பண்ணி காமிச்சாங்க. சின்ன கேமியோ கேரக்டர் வந்தவங்க எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணிட்டு போனாங்க. அரவிந்த் சாமிலாம் ஒரு சின்ன சீனில் வருவார். ஒரு 2 மினிட்ஸ் தான் வருவார். பயங்கரமான கான்செப்ட்லாம் கொடுத்துட்டு போனார். படம் ஒர்த் தான். ஃபேமிலியோட வந்து எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட்டோட பார்க்கலாம். ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல, ரொம்பவும் மொக்கன்லாம் சொல்ல முடியாது. படம் ஓகேவாக இருக்குது. கண்டிப்பாக ஃபன் இருக்குது. சத்யராஜ் பொறுத்த வரைக்குமே அவரோட ஃபன் எப்பயுமே இருக்குது. இதில் ரோபோ சங்கரும் இருக்கிறதால ஃபன்னுலாம் வேறு லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம ஃபன் இருக்குது.
ஜீவா ஒரு சின்ன கேமியோ கேரக்டரில் வருவார், நல்லா பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பெரிய ரோலாக இல்லை அவங்களுக்கு, சும்மா நடுவில் வந்துட்டு போவாங்க. தட்ஸ் ஆல் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஃபன்னாக போகும், செகண்ட் ஹாஃபில் வந்து படம் கொஞ்சம் சீரியஸாக போகும். படம் வந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ, டோட்டலாக சொல்லலாம் சூப்பராக இருந்து, கண்டிப்பாக பார்க்கலாம். ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் இந்த படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படத்தில் சோஷியல் மெசேஜ் தான் ப்ரோ, எப்பயும் போல் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத போது எப்படி எல்லாமே மாறுச்சு அப்படின்றதான் கதை. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப சூப்பராகவே காமிச்சு. ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க, அங்கேருந்து எப்படி ரொம்ப அப்புக்கு வந்தாங்க அப்படின்றதான் ப்ரோ கதை. அதனால் டேரக்ஷன் நல்லா இருந்து ப்ரோ. கோகுலோட மீதி 2 படத்துக்கு அதுக்கப்புறம் வந்து அது வந்து வேற மாதிரி நல்லா இருந்துச்சு. இதனா டோட்டலாக வேற மாதிரி ப்ரோ, ஆனால் சூப்பராக இருந்தது ப்ரோ. கதை வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னதான் ப்ரோ, எப்பயும் ரொம்ப எவ்வளோ டவுனாக இருந்தாலும் மேலே எப்படி வர முடியும் அப்படின்றத படம். இப்போ விஐபி பார்த்துருப்பீங்க, அவர் ஒரு எந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டார், பில்டிங்லாம் இடிக்கிற அந்த நிலமையிலேருந்து எப்படி இருக்குது அதே மாதிரி நிலமை தான், அங்கேருந்து எப்படி ஒரு மேலே வந்தார் அப்படின்றதான் கதை. சூரியரை போட்டுற மாதிரி சேம் தான் ப்ரோ, அதே மாதிரி ரொம்ப டவுன்லேருந்து எப்படி மேலே வந்தாங்க அப்படின்றதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. செகண்ட் ஹாஃபும் ஃபாஸ்ட்டாக தான் ப்ரோ போகுது, ரெண்டுமே நல்லா தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ. அரவிந்த் சாமி ஒரு 2 மினிட்ஸ் ரோல் தான், ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் தான், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் ரோல் வந்து லோகேஷ் கனகராஜ் ஜீவாவும் பண்ணியிருக்காங்க, அவங்களோட இவரது ஒரு படி மேலே இருந்தது ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ, அவங்களோட ரோல் அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் ஒரு படம், நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்துருந்தாங்க, நல்லா புரிஞ்சுருவோம். எல்லாம் அவங்க பாட்டு சிம்பிளாக கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு, யார் வேணால் எவ்வளோ வேணால் பார்க்கலாம். ஒரு வாட்டி வந்து கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோட எல்லாம் வந்து பார்க்கலாம். எமோஷனல் காமெடியாக செம்மையாக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி எமோஷனல் காமெடி சென்ஸ், சத்யராஜ் சூப்பராக பண்ணியிருந்தா. ஃபஸ்ட் பாட்டு இன்டர்வல் முன்னாடி எல்லா பாட்டும் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. அவங்க ஹீரோயின்லேருந்து சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க. கேமியோ ரோல்ஸ் நிறைய இருந்துச்சு, 3 கேமியோ ரோல் பண்ணாங்க. லோகேஷ் கனகராஜ், அரவிந்த் சாமி, ஜீவா 3 பேருமே செம்மையாக பண்ணாங்க. சிம்பிளாக வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க அவங்க பாட்டை. எனக்கு பிடிச்ச ஆர்ஜே பாலாஜி சத்யராஜ் காம்போ தான். அவங்க காமெடி சென்ஸும் எமோஷனும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் கிளைமேக்ஸை செம்ம மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. அதான் அதில் வந்து ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன அவங்களுக்குள்ள டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரணும், அதுக்கு பேரண்ட்ஸும் சப்போர்ட்டிவாக இருக்கணும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாண்டி போகணும்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒன்று சொல்லியிருந்தாங்க, பறவைங்களை நல்லா ஈக்குவலாக ட்ரீட் பண்ண. நிறைய பறவை எல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க, அந்த மரத்தை அழித்து பறவை கொல்றதுக்கு தப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ப்ரோ. அதான் ஃபுல் மெசேஜ் அதான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஹீரோயின் ரேட் சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க ப்ரோ, அவ்வளோ இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபாக என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. மெசேஜ் சொல்லியிருக்காங்க, எமோஷ்னலாகவும் இருக்குது, காமெடியாகவும் இருக்குது, ஒரு கருத்து சொல்லியும் இருக்குது. எப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா பெருசாக ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை, சின்னதாக ஆரம்பித்தாலும் அது பெருசாக போகும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம திறமையை வளர்த்துக்கணும், நம்ம வளர்ந்தாலும் வேறு இடத்துக்கு போகக்கூடாது, நம்ம இருக்கிற இடத்துலையே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு படம். ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங் நல்லாயிருக்கு. போன இந்த எல்கேஜி அதெல்லாம் தாண்டி இதில் நல்லா பண்ணியிருக்காரு. எப்படின்னா அவர் எப்பயுமே காமெடியாக அந்த மாதிரி தான் பண்ணுவார். இதில் வந்து அவர் காமெடி பண்ணல, மற்றவங்களாம் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. சத்யராஜும் வந்து நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. லால் வந்து எப்படி சொல்கிறது, அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் இவர் ஆர்ஜே பாலாஜி சலூன் வைப்பாருன்ற மாதிரி இருக்கும். நல்லா மியூசிக் வந்து பெருசாக படத்தோடு பார்க்கும்போது பெருசாக எதுவும் தெரியல, நல்லாயிருக்கு. தனியாக பார்த்தா மோட்டிவேஷன் ஃபிலிம் தான் ப்ரோ. நீங்கள் போர்லாம் இப்போ வந்து ஜென்ரேஷனாக பண்ணுற பிஸ்னஸ் தாண்டி இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதை பண்ணலாம். இது வந்து சலூன்னா வந்து நீங்கள் ஜென்ரேஷனாக பண்ணணும் அப்படி கிடையாது. இப்போ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடியாக கொண்டு போயிருந்தாங்க, செகண்ட் ஹாஃப் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. இல்லை ப்ரோ, லேகே இல்லை ப்ரோ, படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக ஒருத்தர் அந்த படம் நீங்கள் தைரியமாக பார்க்கலாம் ப்ரோ. அவங்க சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, காலேஜ் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, செம்ம ஃபன் ப்ரோ படம். ஆனால் கடைசியில் நல்ல மெசேஜோட சொல்லியிருக்காங்க ப்ரோ. படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஒர்த்து ப்ரோ அந்த படம். ஒரு சில இடத்துல போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிளைமேக்ஸ் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு வித்தியாசமாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. மியூசிக் சாங்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ, ஓகேவா இருக்குது. மூவி ஓகே, மியூசிக் சாங்லாம் அந்த அளவுக்கு. அவர் ஒரு சின்ன ரோலுக்காக வருவார், ஒரு சப்போர்ட்டிங் இது மாதிரி வருவார், வந்துட்டு போயிடுவார். பெரிய ரோல்லாம் இல்லை, ஓகே தான். கண்டிப்பாக அதாவது பேரண்ட்ஸ் வந்து அவங்க சன்னை வந்து எதுவும் இது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க ஏம்லேயே அவங்கள வளர விட்டா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்க படிக்கிறதுனா படிக்கிட்டோம், அது பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை எடுத்து கரெக்டாக அவங்கள போட்டாங்க அந்த வழியில். அதுதான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுன்னு அவங்க டேலண்ட்டை இது பண்ண வச்சுருக்காங்க, அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு.